ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்மண சேனல். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசமா மாறிய தண்ணீர். கலிலேய கானா ஊரில ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்க இருந்தாங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். திராட்சை ரசம் குறைப்பட்டபோது, இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதுக்கு இயேசு, "ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றாங்க." அவருடைய தாய் வேலைக்காரங்களை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாழைகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தன் மொண்ட வேலைக்காரருக்கும் தெரியாதென்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியாதினால், அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பதல்ல திராட்சரசத்தை கொடுத்தது ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீர் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீர் என்றார். இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அங்க ஏசப்பாவோட அம்மா ஒரு வார்த்தை தான் வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை நீ செய். அதே மாதிரி அந்த வேலைக்காரனும் எந்த வார்த்தையும் பேசல. நம்மளா இருந்தா தண்ணீர் எப்படி திராட்சை ரசமா மாறும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். ஆனா அந்த வேலைக்காரரும் எதுவுமே கேட்கல. தாடியை நிரப்ப சொன்னாரு, உடனே கீழ்ப்படிந்து அவர் கொண்டு போய் கொடுன்னு சொன்னாரு. அவங்களும் அதை கொண்டு போயிட்டாங்க. தண்ணீர் ராசரசமா மாறினது அங்க இருக்க யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஏசப்பா சொல்றதை கேட்டோம். தண்ணீரா இருந்த வாழ்க்கை திராட்சை ரசமாய். God bless you. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.